ஹாய், வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் ரத்து ஆவணம், நம்ம கிரைய அக்ரிமெண்ட் போட்டிருக்க ஆவணத்தை எப்படி ரத்து பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆவணத்தின் தன்மை, ரத்து ஆவணம் செலக்ட் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது முந்தைய ஆவணத்தை இணைப்பு செய்க, அதை கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல அலுவலகம், உங்களுக்கு என்ன அலுவலகமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆவண எண் போட்டுடணும். அதுக்கு அடுத்தது ஆண்டு போட்டுட்டு தேடுகன்னு கொடுக்கணும். இதில் தப்பாக இருக்குன்னா இங்கேயே டெலீட் பண்ணிடணும். அதுக்கு அடுத்து டெலீட் ஆப்ஷனே காமிக்காது. மறுபடியும் நம்ம போயிட்டு லாஸ்ட்டில் மறுபடியும் வந்து பத்திர நம்பர் தப்பாக இருக்குது டெலீட் பண்ணணுன்னா டெலீட் ஆப்ஷனே காமிக்காது. இங்கே எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்க்கன்னு கொடுக்கணும். இங்கெல்லாம் எனக்கு சரியாக இருக்குது. இப்போ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆவணத்தை ரத்து செய்ய விரும்புகிறீர்களா? ரத்து ஆவணத்தை பொறுத்தவரையிலும் இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு தான் சேர்க்கன்னு கொடுக்கணும். வேறு எதுலேயுமே இது காமிக்காது. ரத்து ஆவணத்தில் மட்டும் இந்த ஆவணத்தை ரத்து செய்ய விரும்புகிறீர்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு சேர்க்கன்னு கொடுத்துட்றேன். இதை கொடுத்தாதான் அசல் ஆவணம் அது ஆம்னு வரும், இல்லைன்னா வராது. இங்கே பாருங்கள், கிரைய உடன்படிக்கை ஆவணம் வந்துடுச்சு. முதல் கட்சிக்காரர், இரண்டாம் கட்சிக்காரர், அசல் ஆவணம் ஆம். நம்ம அங்கே இந்த ஆவணத்தை ரத்து செய்ய விரும்புகிறீர்களா அதை கிளிக் கொடுத்ததால தான் இப்போ இங்கே ஆம்னு அசல் ஆவணம் ஆம்னு வந்திருக்கு, இல்லைன்னா வராது. இப்போ தொடர்ந்து செயல்படுத்த கொடுத்துட்றேன். நான் ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியணுன்ட்டு பிஆர்லாம் முந்தைய ஆவணம்லாம் இணைப்பு செய்க உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அதை கொடுத்தேன். இதுக்கப்புறம் கண்டினியூவாக இங்கே பார்க்கலாம். தொடர்ந்து செயல்படுத்தவும் கொடுத்துட்றேன். இப்போ விற்பனை செய்பவர் குமார், அவருக்கு ஃபோன் நம்பர் போட்டுடலாம். தாக்கல் செய்பவர் இவரை தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், அதனால் ஃபோன் நம்பர் போட்டுடலாம். அடுத்து வந்துடுறேன். வாங்குபவர், இவங்க தான் பணம் கொடுத்தவங்க. இப்போ இதில் அங்கே செல்வம் பார்த்துருப்போம். பிஆர் சேர்க்கும்போது குமார் செல்வம், இரண்டாம் கட்சிக்காரர் குமார், முதல் கட்சிக்காரர் குமார், இரண்டாம் கட்சிக்காரர் செல்வம் பார்த்துருப்போம். இப்போ இங்கே செல்வம் இறந்துட்டார். அதனால் அவங்க வாரிசு அடிப்படையில், வாரிசு சர்டிஃபிகேட் அடிப்படையில் இவங்க 5 பேரையும் அவங்க வாரிசு, அவங்க அந்த 5 பேரை இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். செல்வம் இல்லை, அதனால் அவங்க அம்மா, அப்பா, ஒய்ஃபு, 2 பசங்க எல்லாரையும் கொடுத்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அடுத்து வந்துடலாம். பிரதிநிதி இங்கே எதுவும் இல்லை, அதாவது கார்டியன் 18 வயசு கம்மியாக இருந்தால் தான் அவங்களுக்கு இங்கே கார்டியன் போடுவோம், அது இல்லை. அடுத்து சாட்சி வந்துடுறேன். 2 சாட்சி கொடுக்கணும். அதே மாதிரியே பேர், ஊர் எல்லாமே கொடுத்து 2 பேரை நான் இங்கே ஏற்கனவே சேர்த்து வச்சுட்டேன். புதுசாக சேர்த்தா தான் லேட் ஆகுது, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால் ஆல்ரெடி சேர்த்து வச்சுட்டேன். பேர் மட்டும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்து வந்துடுறேன். தாக்கல் திரும்ப பெறுபவர் குமார் தான் ஃபோன் நம்பர் போட்டோம். கீழேயும் குமாரை செலக்ட் பண்ணிவிட்டு சேமிக்க மற்றும் தொடர்க கொடுத்துடணும். சொத்து விவர வகைப்பாடு, விவசாய நிலம், இது வந்து ஆல்ரெடி அதுவே லிங்க்கில் தான் இருக்கும். நம்ம 2018க்கு அப்புறம் அக்ரிமெண்ட் போட்டிருந்தா அது எல்லாமே இதில் வந்துடும். அதுக்கு முன்னாடி போட்டிருந்தா வராது. எல்லாமே நம்மளாக மேனுவலாக சொத்து விவர வகைப்பாடில் கொடுக்கணும். 2018, 19, 20லலாம் கொடுத்துருந்தோம்னா அப்பயும் ஆன்லைன் தான், அப்பயும் டிபி நம்பர் தான் எடுத்திருப்பாங்க. அதனால் ஆட்டோமேட்டிக்காக சொத்து விவரம் எல்லாமே இதில் வந்துட்டுருக்கும்.
சர்வே எண் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்து வந்துடலாம். எல்லை விவரங்கள் சொத்துக்கு 4 பக்கமும் என்ன இருக்குன்னு கொடுத்துடலாம். 4 பக்கமும் என்ன இருக்குன்னு ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து வந்துடலாம். சொத்து விவரக்குறிப்பு, என்ன ஊர், சர்வே எண், புதிய எண் இங்கே கொடுத்துட்டேன். எவ்வளோ, எத்தனை ஏக்கரு, எத்தனை சென்ட்டு எல்லாமே கொடுத்துட்டு அடுத்து வந்துடலாம். சொத்து விவர இனம் வந்து கிரை அக்ரிமெண்ட்டில் போட்டிருந்தா தான் இப்போ இதில் காமிக்கும், எதுவும் இல்லை, அதனால் அடுத்து வந்துடலாம். அவ்வளோதான். இப்போது சேமிக்க மற்றும் தொடர்க. நான் அக்ரிமெண்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த பேஜ் ரொம்ப முக்கியம்னு. அந்த பேஜ் இங்கே வந்திருக்கு பாருங்கள். 3.25 அட்வான்ஸு, அதாவது ஒப்புக்கொண்ட விற்பனை தொகை அட்வான்ஸு 3 லட்சம், மீதமுள்ள தொகை 25,000. இங்கே அக்ரிமெண்ட் போடும்போது 4 தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் 4 காமிக்குது. அடுத்து சேமிக்க மற்றும் தொடர்க வந்துடலாம். முதன்மை ஆவணத்தின் தொகை, அக்ரிமெண்ட் போட்டப்போ எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருந்தாங்க, 3 லட்சம். அவ்வளோதான். இப்போ கட்சிக்காரர் பேர், சாட்சி எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சேமிக்க மற்றும் தொடர்க கொடுத்துடலாம். ஆவணம் மதிப்பீடு வந்துடுச்சு. ரத்த ஆவணம் நான் ஏற்கனவே எடுத்த டீப் நம்பர் இது. அதுக்கு கீழே ஃபீஸ்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்து வந்துடலாம். நான் ஒரு ஷார்ட்ஸ் போட போகிறேன். ஃபீஸ் டீட்டெயிலாம் ரத்துக்கு எவ்வளோ, அக்ரிமெண்ட்டுக்கு எவ்வளோ, கிரயத்துக்கு எவ்வளோ, பைசலுக்கு எவ்வளோ, ஏற்கனவே எம்ஓடி தான் போட்டிருக்கேன் ஃபீஸ் டீட்டெயிலு. இப்போ அடுத்து போட போகிறேன், ஷார்ட்ஸ் நிறைய போட போகிறேன் ஃபீஸ் டீட்டெயிலெலாம். உங்களுக்கு வேணும்னா சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஷார்ட்ஸு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.